மாட்டோம். 62 கலாட்டாவை பார்த்திருக்க மாட்டேன் தம்பி. இந்த கலாட்டான்றது ஊர்னுது, இந்த ரத்தத்துல ஊருந்து, ஆர்பிஐ ரத்தத்துல ஊருந்து எடுத்தால்னா நீ அவ்வளவுதான் காலி. இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும். இதுக்காக நாங்க பெங்களூர் செல்லோ அங்க செல்லோ இல்ல, உன் இடத்துலயே செல்லோ வந்தோம்னா நீ காலி. இவ்வளவு பேசுறடா, எப்படா அம்பேத்கர் பவனுக்கு சைன் போட்ட கோர்ட்ல ஸ்டே வாங்கினேன்னு. நான் முட்டாள் தான், நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட உங்க காலில் உயிரேன். நான் பண்ண இதுக்கு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வணங்கி கேட்டுக்கிறேன். நான் பண்ணது தப்பு. தலைவன் என்ன சொல்லணும், அவ்வழி தான் தொண்டன் வழி. அப்படி எங்களுக்கு பாபா சாஹிப் கத்து கொடுத்ததுனால, அந்த கொள்கை இருந்ததுனால என்ன சொன்னார தலைவருக்கு அதை நான் செய்தேன். நான் படிச்சவன் தான், படிச்ச முட்டாள். அதனால இந்த 8 ஏக்கர் அந்த அம்மாவுக்கு பவான் கட்டல, இல்லை மாளிகை கட்டல, அவங்க ரெஸ்ட் ரூம் கட்டல. அவங்க எல்லாமே இந்த ஜனத்துக்காக. அம்பேத்கர் வந்தாரு இந்த ஊர்ல, அவங்கள கடவுளா துதிக்கிறோமே, அதுக்காக இந்த பவானை கட்டி தரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ಊರು ಮನದಿರ ಈ ವಾಡ ಮನದಿರ ಭಲ್ಲೆ ಮನದಿರ. ஒன்று சேர் கற்பி புரட்சி செய். இது நம்மளுடைய கடவுள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்கு கற்றுவிட்டு போன பழமொழி. ஆகவே இந்த கொள்கையிலிருந்து நாம் மீறாமல் இருக்க இன்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதை ஏபிஎல் ரங்கநாதன் அவர்கள் கன்னடாவில் விளக்கமாக சொன்னார். ஆனால் நாம் இருக்கிறது தமிழங்க ஜாஸ்தி இருக்கிற தங்கவயலில் இந்த மாதிரி ஒரு கால்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. நம்ம கில்லி விளையாடிருப்போம், மீறி விளையாடிருப்போம், கோலி விளையாடிருப்போம், ஃபுட்பால் விளையாடிருப்போம். ஆனால் கால்ஃப்ன்றது யாருக்கும் தெரியாது. இது பணக்காரருடைய கேமு. இந்த கேம் ஆடுவேன், பாட்டிலில் பிராண்டி வச்சுக்கின்னு கூடவே குடிச்சின்னு போவான், அது பின்னால் சுற்றிட்டு போவான். இது பேர் தான் கால்ஃப் கிரவுண்டு. இது ஏழைக்கோ ஏழைக்கோ மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற கேம் இல்லை. இந்த கேமை ஆடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சட்டம் கொடுத்தவர் எங்கள் அம்பேத்கர் தான். நாங்கள் இன்னைக்கு அவரை கடவுளாக துதிக்கிறோம். அந்த கடவுளுக்கு ஒரு ஸ்மார்ட் பவன் எத்தனையோ எம்எல்ஏ 75 வருஷ காலத்தில் எத்தனையோ எம்எல்ஏங்களை பார்த்தோம். இந்த ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இதை செய்யும் போதோ கட்சி பேதம் கலர் எல்லாம் பார்க்கக்கூடாது. நீ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பறையன்ற ஒரு எண்ணம் வரணும். இந்த பறையனுக்கு இது இன்னைக்கு கீச்சு போட்டுக்கிற குச்சி தான் இந்த கால்ஃப் கிரவுண்டை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறான். அந்த கோர்ட்டுக்கு போய்க்கிறன பற்றி அவர் பேர் சொல்லாத விளக்கமாக சொன்னார். அவனும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். பகில்ல துஷ்மன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த பிரச்சனையை இதோடு விடக்கூடாது. அவர் கீச்சு போட்ட நெருப்பு தீப்பெறி மாதிரி தங்க வயல பற்றி எறியணும். இது யாருக்காக கட்டுறது, எதுக்காக கட்டுறது, இதனுடைய அம்சம் இதான்னு தெரியாதவன்லாம் இன்னைக்கு பேசுகிறான். 8 ஏக்கர் நிலத்தை கொடுத்து 15 கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வாங்கின்னு அம்பேத்கர் கால் வச்சு இந்த தங்க வயலுக்கு மரியாதையும் மகுடமும் சுட்டணுன்ற எம்எல்ஏ பாராட்டணுமா? இல்லை பாராட்ட இந்த மாதிரி இழிவுத்தனமான நிகழ்ச்சியை செய்யல தாழ்த்தப்பட்டுன்ற போது எங்களுக்கே இழுக்கா இருக்குது. யாருக்கு பண்ணுறாங்க? வேற யாருக்குன்னா பண்ணுறாங்களா? இல்லை ஒரு கட்சி பவன் கட்டுறாங்களா? எதுவுமே இல்லையே. இது அம்பேத்கர் பவன். அவர் இருக்கிறாருன்னு பழைய டிசி கேட்டார். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு எல்லாம் ஸ்லாப்ஸ் வீடு, அதுக்கே 100 ரூபாய் வாங்குறான், அட்ஜஸ்ட் கேட்குறான். இது கால்ஃப் கிரவுண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் இது கொடுக்கணும் டெபாசிட்டு. ஆனால் இவன் இதுவரையிலும் எவ்வளோ பணம் கொடுத்துக்கிறான்? இந்த மாதிரி மைன்ஸ் மூடி இத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம், 25 வருஷம். ஒரு நாள் கஞ்சி தண்ணி ஊற்றிருப்பானா, ஒரு நாள் எதனா தண்ணி கொடுத்துருப்பானா? இன்னைக்கு தண்ணிக்கு நாங்கள் அல்லல் படுறோம். பேத்மங்கலம் ஏரி ரொம்பி போகுது. பேத்மங்கலத்து ஏரி ரொம்பி போகிறது மேடம் கிட்ட சொல்லிக்கிறோம். அந்த மேடமும் அதை செய்கிறேன்றாங்க. எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை என் கடவுள், என்னுடைய கடவுளை இன்னைக்கு இழிவுபடுத்துறோன்னா இதோட விட மாட்டோம். 62 கலாட்டாவை பார்த்திருக்க மாட்டேன் தம்பி. இந்த கலாட்டான்றது ஊர்னுது, இந்த ரத்தத்துல ஊருந்து, ஆர்பிஐ ரத்தத்துல ஊருந்து எடுத்தால்னா நீ அவ்வளவுதான் காலி. இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும். இதுக்காக நாங்க பெங்களூர் செல்லோ அங்க செல்லோ இல்லை, உன் இடத்துலயே செல்லோ வந்தோம்னா நீ காலி. அதனால இத ஒரு பகிரங்கமா சொல்றேன். நீ என்னுடைய இனத்துக்காரன், என்னுடைய இனத்துக்காக நீ இரு. நான் கூட நான் இனத்துக்காரன் தான், என்னையே திருப்பி கேட்கலாம், கொஸ்டின் பண்ணலாம். இவ்வளோ பேசுறடா, எப்படா அம்பேத்கர் பவனுக்கு சைன் போட்ட கோர்ட்ல ஸ்டே வாங்கினேன்னு. நான் முட்டாள் தான், நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட உங்க காலில் உயிரேன். நான் பண்ண இதுக்கு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வணங்கி கேட்டுக்கிறேன். நான் பண்ணது தப்பு. தலைவன் என்ன சொல்லணும், அவ்வழி தான் தொண்டன் வழி. அப்படி எங்களுக்கு பாபா சாஹிப் கத்து கொடுத்ததுனால, அந்த கொள்கை இருந்ததுனால என்ன சொன்னார தலைவருக்கு அதை நான் செய்தேன். நான் படிச்சவன் தான், படிச்ச முட்டாள்.
அறிவில்லாத முட்டாள் ஆகிட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் அதே நிலைமை இன்னொருத்தருக்கு இங்கே வரக்கூடாது. கேஸை போட்டு நீயும் என்ன மாதிரி பழிக்கு ஆளாகாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எஜுகேட்டட், நீ எஜுகேட்டடாக இருந்துன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. இந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம்? இது பிஜிஎம்எலுக்கு சொந்தம். இதுவரையிலும் வாடகை கட்டிக்கிறானா? இல்லை. இதுவரைலாம் அவன் கட்டிக்கிறானா? கால்ஃப் கிரவுண்ட் ஆடுறோம், என்னைக்கு வரான்? ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இந்த 8 ஏக்கர் நிலம் வந்து எப்படியெல்லாம் வந்துனுங்குதுன்னு அது பாரம்பரியத்தை படிக்கணும். ஏற்கனவே பிஜிஎம்எல் இருக்க சொல்ல, வெள்ளைக்காரன் இருக்க சொல்ல இந்த ஆட்டத்தை இது பண்ணாங்க. அந்த ஆட்டத்தின் வழியாக தான் திருப்பி இவங்க தொடர்ந்து பண்ணு வந்தாங்க. இது பண்ணின்னு வர சொல்ல இந்த ஏக்கர் நிலத்தை வந்து இது வந்து பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்து இதை வந்து அதுலேருந்து 90 ஏக்கர் 110 ஏக்கர் அந்த அம்மா வாங்கினாங்க. அதில் வந்து இது ஒரு 8 ஏக்கர் தான். இதில் 8 ஏக்கரில் அந்த அம்மாவுக்கு பவான் கட்டல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மஞ்சூர் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த 8 ஏக்கர் அந்த அம்மாவுக்கு பவான் கட்டல, இல்லை மாளிகை கட்டல, அவங்க ரெஸ்ட் ரூம் கட்டல. அவங்க எல்லாமே வந்து இந்த ஜனத்துக்காக அம்பேத்கர் வந்தாரு இந்த ஊரில், அவங்கள கடவுளாக துதிக்கிறோமே, அதுக்காக இந்த பவானை கட்டி தரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. இந்த வேலையில் ஷெட்யூல் காஸ்ட் சார்பாகவும் பறையனுங்க சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 8 ஏக்கரில் யார் கை வச்சாலும், யார் எது பண்ணாலும், ரங்கநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபென்சிங் போடுங்க, நாங்கள் வரோம், இங்கே உக்காடுறோம், எவன் வரான்னு பார்த்துடுறோம். 62 அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ்காருக்கும் தெரியுமோ தெரியாது. அதனால் 62ன்றது எங்களது எழுச்சி மிக்க கொள்கை போராட்டம். அன்றைக்கி நாங்கள் எப்படியெல்லாம் பண்ணோம், எங்கள் அப்பாலாம் எப்படி உயர்ந்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே வந்து இந்த சமிக்கி வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ஜிமிக்கி வேலையெல்லாம் பண்ணாது. இந்த ஜிமிக்கி வேலைக்கு நாங்கள்லாம் போயிடுறவங்க இல்லை. இந்த ஜிமிக்கை காட்டுறதுக்கு எங்களுக்கும் தம்பிக்கு இதுன்னு காமிச்சிங்கன்னு நீங்கள் உடனே இந்த இதுக்கு பென்சிங் போடணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவங்கள நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறோம். இதில் வர்றது வெறும் ஸ்மார்ட் பவன் இல்லை, அம்பேத்கர் இது. இதில் வந்து பசங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வருது, லைப்ரரி வருது, நேந்திர கேமரான்னு ஒன்று இது இருக்குது, கேந்திரான்னு. அதில் வந்து படிக்குவாங்க, 100 பிள்ளைங்க வரோம். இங்கே வெறும் அம்பேத்கரை கட்டி விட்டு அங்கே போய் நாங்கள் லைனில் இருக்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு எழுச்சி மிக்க சாதனை, இது வந்து புரட்சி சாதனை. இது ஏன்னு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம சொல்லும் போது, இந்த நிலைமையை எடுத்து சொல்லும் போது நம்ம கேஜிஎஃப்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கேஜிஎஃப்னுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது. இங்கே கால்ஃப் விளாட்ற வந்து இதெல்லாம் தெரியாது, எங்கத்துக்கார வந்தால் அந்த கால்ஃப் கவர மூஞ்சி பிளேயர்ஸ் மூஞ்சி கொஞ்சம் காமிக்கும். ஏன்னா எங்கள் லைனில் இருக்கிறவங்களுக்கு கால்ஃப்னால் என்னான்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோலி, மீறி, கில்லி தான். ஆனால் இங்கே வந்து இப்போ கால் பண்ணும்போது அது ஜனங்களுக்கு தெரியணும், இது எழுச்சி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னார், ஒன்று சேர் கற்பி புரட்சி செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று சேரலாம், கற்பிக்கலாம். கற்பிட்டு புரட்சி இல்லாத அது வெடிப்பு, அது எங்கே போய் வெடிக்கும் போது தெரியாது. அதனால் நீங்கள் தயவு சேர்ந்து தாழ்த்தப்பட்டவனு அவ்வளோ ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஒரு கண்ணத்தை காட்டா மறு கண்ணத்தை காட்டுன்னு ஏசுநாதர் சொன்னார். ஆனால் நாங்கள் இல்லை, ஒரு கண்ணத்துக்கு முன்னே மறு கண்ணத்துக்கு வாங்கிறதுக்கு முன்னே இன்னொன்று கொடுத்துருவோம். அதனால் ஜெய்பீம்காரனை அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கூடாது. இதுக்கு பெரிய போராட்டம் இல்லை. அவர் கோர்ட்டுக்கு போனவர், இதோடு இதை விட்டுட்டு அவர் ஒரு நம்ம கூட சேர்ந்தேன், அவரும் நம்மளுக்கு பாடுபட்டார்னா அவருக்கு நல்ல நிலைமை ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் அவர் வீட்டை நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். இது எஸ்பி மூலியமாலாம் போட்டோம், போலீஸ் மூலியமாலாம் போட்டோம். நாங்கள் வம்புக்கு போகல, வம்புக்கு வருவரை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அதனால் நல்லது செய்கிற எம்எல்ஏ நாங்கள் பாராட்டுறோம். நீ யாருக்குன்னா ஓட்டு போட்டுக்கடா, எப்படின்னா ஓட்டு போட்டுக்கடா, இது எங்களுடைய இதுரா, இது எங்கள் கடவுளுடைய இதுப்பா, இது ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுற நீ யாருக்குன்னா போடு. அவங்க சரியில்லையா, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும், நீ சொல்லு, அவங்க மேலே குற்றச்சாட்டு பண்ணு. நாங்கள் எம்எல்ஏ ஒன்று தூக்கி பிடிச்சி நாங்கள் ஆடல. எம்எல்ஏ என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சொல்லு. எது தப்பா? இது வந்து நியாயம் தானே? இது கேஜிஎஃப்க்கு தேவையானது தானே? கேஜிஎஃப்க்கு தேவையா இல்லாததா? எங்கே இருக்கிறது இங்கே கொண்டாந்து இவ்வளோ பெரிய 15 கோடிக்கு பண்ணுறாங்கன்னா, கோடிக்கு தெரியாதவங்க உன்னை கோடியில் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம். அதனால் இந்த கோடியை நீ மதிச்சேனா நாங்கள் உன்னை மதிக்கிறோம், இல்லைன்னா உன்னை கோடிக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு குடிச்சா பேசுகிற ஆள் கிடையாது. அமல்தாஸ் குடிச்சான்னா அவ்வளோதான். அது என்ன ஆகும் ஏது ஆகும்னு தெரில. இன்னும் காண போகிறது நான் எதுவும் இல்லை உலகத்தில். 73 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே என்னத்த காணணும்? வெறும் மைக் பிடிச்சின்னு கதையாக சொல்லணும் வர ஆள் இல்லை அமல்தாஸ். என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக பேசுவேன், எது இருக்குதோ அதை பேசுவேன். யாருக்கு நான் அடிமை இல்லை, நான் அந்த மாதிரி அவதாரம் எடுக்கலை. அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்துக்கிற கல்வி, அந்த கல்வியை வச்சு நின்று வரலங்கிறோம். மைன்ஸில் வந்து இதுவரையிலும் எங்களுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஆனால் இந்த கால்ஃப் கிரவுண்டு வந்து என்னான்றது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா ஜனங்க மேலேயும் நம்ம கோச்சிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. என்னான்றது சொன்னோம்னா போராட்டமே இல்லை. நம்மளுடைய கேஜிஎஃப்லாம் போராட்டம்லாம் நீர்த்து போயிடுச்சு. போராட்டம் ஓஹோன்னு வருவாங்க, ஆஹான்னு வருவாங்க, ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. ஏன் போச்சு என்ன போச்சுன்னு இல்லை. நாங்கள் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் போராட்டம் பண்ண சொல்ல நாங்கள் பார்க்காத ஜல்லிக்கல் இல்லை,
கல்லுமணியில் இன்னைக்கு கல் கூட இல்லை, எல்லாம் காங்கிரீட் ரோடு போட்டு விட்டாங்க இந்த அம்மா. நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க தப்பு செய்துக்கிறாங்க. கல் போட்டு கல் இருந்துச்சுன்னா நாங்கள் கல்லையே பண்ணுவோம். அதனால் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பெருசாக பண்ணி இந்த ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும். இந்த விழிப்புணர்ச்சி கொடுக்க சொல்ல இதில் கானூனில் சொல்கிறாங்க, ஜனநாயகத்தில் வந்து முக்கியமான தூண்கள் 3-4. ஒன்று பார்லிமெண்ட்ரி, ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு, ஒன்று எலெக்ஷன் கமிஷன், ஒன்று வந்து மீடியா. இந்த மீடியாவில் வந்து கேஜிஎஃப் மீடியாவை பற்றி நான் சொல்லும் போது யாரும் கோச்சிக்கக்கூடாது. மீடியாங்கன்றது என்ன இருக்கணும்னு சொல்லும் போது அவங்க தான் இன்றைக்கி பெரிய சக்தி. இந்த தெளிவை வந்து இந்த மீடியாவுக்கு எல்லா மீடியாவும் அதில் யாரோ ஒருத்தர் சிலர் இருப்பாங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் மீடியான்றது வந்து இந்த ஊருக்கே தெளிவுபடுத்தணும். சும்மா ஒரு யூடியூப் போட்டு அன்றைக்கி மட்டும் பேச்சு பண்ணால் வேலைக்கு ஆகாது. இதை வந்து பெருசாக ரொம்ப இதுவாக எடுத்துன்னு போனால் மீடியா எடுத்துன்னு போச்சுன்னா எந்த நிகழ்ச்சியும் எதிர்க்க நிற்காது, எந்த எதிர்ப்பும் நிற்காது. மீடியாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இந்த மீடியான்றது வந்து பெரிய இது. இந்த மீடியாவுக்கு வந்துக்கிறவங்களுக்கு நான் இருக்கிறது சொல்கிறேன், எல்லா மீடியாக்காரையும் இதை அனுசரித்து இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துன்னு போயிட்டு அந்த பென்ஷன் போடுற வரல நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்கிறோம். கட்டுறாங்க அந்த அம்மா. அது ஒரு நாளில் 2 நாளில் கட்டுறது இல்லை. அது டீ கடையில் 4 பந்தல் போட்டு டீ ஆட்டுறதுக்கு இது பெரிய விஷயம். இந்த விஷயத்தை செய்கிறவங்கள நம்ம பாராட்டணும். பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா கூட ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால் தயவு கூர்ந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த எம்எல்ஏக்கு எங்களுடைய சார்பாக, அதுவும் தலித் சார்பாக ஜெய்பீம் சொல்கிற இந்த வாயிலேருந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஆனால் குற்றம் செய்தாங்கலாம் அத்தியம் சொல்லுவோம். அதில் வந்து ஜெய்பீம்காரன் பின்வாங்க மாட்டான். அதனால் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த வேலையில் அவங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், அந்த தண்ணி பேத்தமங்கலம் தண்ணி கீழே ரொம்ப போதப்பா, அதை கொஞ்சம் கேஜிஎஃப் ஜனத்துக்கு காட்டும்மா. நாங்கள்லாம் பார்க்காதுக்கிறோம் 25 வருஷமா. அந்த தண்ணியை கொஞ்சம் காட்டும்பான்னு கேட்குறோம். மீட்டர் ஹவுஸில் எங்களுக்கு வேலை கொடுத்தா கூட 100 பேர் வேலை செய்ய முடியும் அந்த வாட்டர் ஏற்றுக்கணும். இன்றைக்கி சும்மா இருக்கிறவங்களாம் ஸ்பாண்டர் தூக்கின்னு திரிஞ்சுன்னு ஜனங்களை அட்டூழியம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தேவையான, ஆனால் ஒரு தப்பு நம்ம சொல்லாதனால தான் இப்போ பெரிய தப்பு செய்கிறதுக்கு வந்தான். இன்றைக்கி ஒரு தப்பு செய்யணும்னு அன்றைக்கி நம்ம ஜெய்பீமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ தொலைவு கோர்ட்டுக்கு போவானா? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? என்ன கூட சொல்லுவாங்க, நீ யோகிமாடா, நீ கூட கோர்ட்டுக்கு பண்ணிவிடு. நான் பண்ணது தப்பு, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணல, என் தலைமை என்ன சொல்கிறேன்னு அதான் செய்வேன்ற ஒரு அறிகுறியில் வளர்ந்தவன். என்னை வளர்த்துவங்க அந்த மாதிரி, எங்கள் அப்பா அம்மா வளர்த்துவங்க அப்படி. உன் கட்சி தலைமை என்ன சொல்கிறான், அது குதினா குதி, கண்ணு கட்டுன்னு குதிரானா குதின்ற அந்த லெவலில் வளர்ந்தவன் நான். அதனால் அன்றைக்கி நடந்தது தப்பாக இருக்கலாம், இன்றைக்கி நான் விழிப்புணர்வு கொண்டுக்கிறேன். அந்த விழிப்புணர்வோடு எல்லா ஜனத்தையும் காப்பாற்றினேன். நான் மட்டும் ஒன்று வந்தால் விழிப்புணர்வு இல்லை, கேஜிஎஃப்க்கு விழிப்புணர்வு கொண்டுக்கணும். அது ஏபிஎல் ரங்கநாதன் பெரிய திறமைப்பட்டு செய்கிறாரு. அந்த திறமைக்கு நான் பாராட்டுறேன். இதில் வந்து கட்சி பேதம் இதெல்லாம் கிடையாது. இது அம்பேத்கர் என் தெய்வம். என் தெய்வத்துக்கு எது வந்தாலும் உயிரை கொடுக்கணுன்னா கூட நான் ரெடி. கடா வெட்டுறான் ஒரு இது ஃபவுண்டேஷன் பண்ணேன், அந்த மாதிரி என்ன வெட்டி போட்டு அதை பண்ணால் கூட நான் பெருமைப்படுவேன். இந்த ஜாதியை நான் முயற்சி பண்ணுவேன். அம்பேத்கரை வாழ்த்துறேன், என்னுடைய கடவுள். அந்த கடவுளுக்காக நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். அதுக்கு மேலே பேச விரும்பல. இந்த நிகழ்ச்சியை வந்து பெருசாக கொண்டு போய் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்க மைண்ட் செய்கிறாங்க தெரியாது. இது கால்ஃப் கிரவுண்டுனா தெரியாது, கால்ஃப்னா என்னான்னு கேட்பாங்க. அதனால் ஜனங்களுக்கு தெளிவு பண்ணணும். ஜனங்களுக்கு தெளிவு பண்ணிட்டு அங்கங்கே மீட்டிங் பண்ணணும். இந்த எம்எல்ஏவுடைய இதை கூட எல்லா இடத்துலையும் சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு விரிவாக எல்லாருக்கும் சொன்னோம்னா அப்போ நம்மளை எடுத்துன்னு வருவோம், யாரும் வரமாட்டான். இந்த மீட்டிங்கில் ரங்கநாதன் வந்து பேரை சொல்லிட்டார். யாரோ ஒருத்தரை அவர் பேரை சொல்லுவாங்க. அவரும் நம்ம எண்ணத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாரு, பெரிய இதில் இருக்கிறாரு. அவர் அதை காப்பாற்றிக்கணும். இந்த நிலைமையை மாற்றிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பவான் கட்டும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம என்றைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஜெய்பீம்கேன்னு சொல்லி தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா நின்னை